விஜய் தான் முதல்வர் வேட்பாளரா? அதிமுக வேண்டாம், தவைக்க பாஜக கூட்டணி மட்டும் உருவாகிறதா? கூட்டணியில் பாமக, தேமுதிக, பாஜகவின் தலைமை போடும் கணக்கு வாங்க விரிவை மூலியமாக்கலாம். அதாவது தமிழக அரசியலில் நடிகர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் வருகை பெறும் தமிழகத்திலே ஒரு பெரும் அரசியலில் ஒரு பெரும் புயலை எல்லாம் கிளப்பி வருகிறதா. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி வியூகங்கள் எல்லாம் குறித்துதான் பாஜக தலைமை தீவிர ஆலோசனையும் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருவதாக செய்திகள் பேசப்பட்டு வந்ததா. கூட பீகாரில் பாஜக மேற்கொண்ட கூட்டணி பங்கீடு ஃபார்முலாவையே ஒத்த ஒரு வியூகத்தை தமிழகத்தை செயல்படுத்தி வருகிறதா. அதாவது அது என்னவென்றால், விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தவைக்க பாஜக கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து சமூகங்களில் பரவி வருகிறதா. அதாவது வியூகம்தான் அதிமுகவை கூட்டணியிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு திமுகவுக்கு ஒரு சவாலாக மாற்றும் அணியை உருவாக்கும் நோக்கமாகத்தான் இதை கண்டிப்பாக பாஜகவின் டெல்லி தலைமை இதை காய் நகர்த்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது பீகாரில் விரைவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக மற்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய இரு கட்சிகளும் தலா 101 தொகுதிகள் சராசரியாக பிரித்து கொண்டன. மேலும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட சிறிய கட்சிகள் கூட்டணியில் இணைக்கப்பட்டதா. அந்த தான் பாஜக தேசிய தலைமை இந்த ஃபார்முலாவை தமிழகத்திலும் பயன்படுத்த திட்டமிட்டதாக கூறப்படுகிறதா. அதாவது ஒரு செல்வாக்குமிக்க மாநில கட்சியுடன் கூட்டணி அமைத்து அந்த கட்சியின் தலைவரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து, அதே சமயம் பாஜகவுக்கு கணிசமான தொகுதியில் மட்டுமே கூட்டணியில் அதிகாரம் செலுத்த நிலைமை பெறுவதான இந்த வியூகங்கள் அடிப்படை சொல்லப்படுகிறதா. மேலும் கண்டிப்பாக அதாவது அதிமுக பாஜக கூட்டணி தவைக்க இருந்தால் தமிழகத்திலே ஒரு மெகா கூட்டணியாக அமைந்தால் கண்டிப்பாக அதிமுகவுக்கும் தவைக்கவும் தான் அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளை பிரித்துக்கொள்ளும். இதனால் பாஜகவுக்கு மிகவும் குறைவான தொகுதிகளே கிடைக்கும். இது தமிழகத்தில் பாஜகவின் அடித்தளத்தை வலுப்படுத்துவதற்காக உதவுதாம் என்றும் பாஜக தலைமை கருதுகிறதாம். மேலும் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் எடப்பாடி பழனிசாமி தான் கண்டிப்பாக முதல்வர் வேட்பாளர் ஆகிவிடுவார். இதை நடிகர் விஜய் விரும்பாவிட்டால் அவர் கூட்டணியில் இணையாமல் தனித்து செல்ல வாய்ப்பிருப்பதாகவும் திமுகவுக்கு சாதகமான முடியும் என்றும் கூறப்படுகிறதா. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா பிறகு கூட அதிமுக பிளவுபட்டு பிரிவுகளாக உடைந்திருப்பதால் அதன் ஒட்டுமொத்த வாக்கு வங்கியே கணிசமாக குறைந்திருக்கலாம் என்று பாஜக தலைமை கணக்கு போடுகிறதாம். இந்த வகையில்தான் கண்டிப்பாக தவைக்கவுடன் பாஜக மீண்டும் கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறதா. அதனைத் தொடர்ந்துதான் தவைக்கவில் கணிசமான தொகுதி பாஜகவுக்கு கண்டிப்பாக அதிகப்படியான தொகுதிகளும் மீதமுள்ள தொகுதிகளில் தேமுதிக, பாமக மற்ற பிற சில கட்சிகள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்படலாம் என்று யூகங்கள் வகுத்து வருகிறது. இந்த நிலையில் தான் கண்டிப்பாக வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலானது தமிழகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாம் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பும் நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா.